என்னதான் இந்த T20 வேர்ல்டு கப்ல டீம் இந்தியாவுக்கு பேட்டிங் நினைச்ச அளவுக்கு கிளிக் ஆகல அப்படின்னாலும் டாப் ஆர்டர்ல ஒரு இஷான் கிஷன் டீமை தூக்கி நிறுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் லோவர் டவுன் ஆர்டர்ல சுபம் துபே இந்த வேர்ல்டு கப்ல அவர் ஏன் இவ்வளவு வேல்யூபிளா இந்தியா ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. டைம் அண்ட் டைம் அகைன் டீம் இந்தியா எப்பப்பெல்லாம் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ அவர் அந்த மேட்ச்ல அடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் லாஸ்டா நடந்த நெதர்லாந்து மேட்ச். இந்தியா ஒரு 150 160 அடிப்பாங்க அப்படின்ற இந்த சுச்சுவேஷன்ல ப்ரப்பல் பண்ணி டீம் இந்தியா ஒரு க்ளோஸ் டு 200 எடுத்துட்டு போனாரு. அதுக்கு அவரோட பவர் ஹிட்டிங் தான் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம பவுலிங்ல எப்பப்பெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் ஆயிட்டு இருக்கோ அப்பப்பெல்லாம் நல்லா போட்டிருக்காரு. இந்த வேர்ல்டு கப்ல மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த பைலேட்டரல் சீரிஸ்லயுமே அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. இவர் இப்படியே ஃபார்மை கண்டினியூ பண்ணா இந்தியாவுக்கு இந்த வேர்ல்டு கப்ல நல்ல சான்ஸ் இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் இந்த ஃபார்மோட வந்து இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா சென்னை சூப்பர் கிங் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு அவர் இம்பாக்ட் பிளேயரா மட்டும் ஆட வைக்காதீங்க. ஒரு எல்லா மேட்ச்லயும் 11ல இருக்க மாதிரி வைங்க, பவுலிங்கும் கொடுங்க. உங்களுக்கு இப்ப ஜடேஜாவும் கிடையாது, இந்தியன் ஆல்ரவுண்டரை இவரை வச்சு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. சிவம் துபேவோட கரண்ட் ஃபார்ம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவர் இதே ஃபார்ம்ல வந்தா சிஎஸ்கே அடுத்த கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.